அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ரஷ்யா உக்ரைன்லேருந்து ஆரம்பித்திடலாம். ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு விவாதம் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து அவங்க போலந்து தரப்பில் எனக்கு அணு ஆயுதம் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை மீறி சுட்டு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குது. பரபரப்பு அடங்கவே இல்லை. ஏன்னா உக்ரைன் தரப்பில் மறுபடியும் நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இங்கே யூகேவுக்கு வந்தார் இல்லையா, அதை பற்றி பெருசாக நிறைய பேசியிருக்காங்க. அதனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க, இந்த வாரம் நிறுத்திடுவாங்களா, இன்னும் தொடர்ந்துருவாங்களா, இதனால் ஐரோப்பா இழந்திருக்கிறதா வளர்ந்துருக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போனோம்னா இன்றைக்கி ஜோர்டன்லேருந்து ஒரு 2 நபர்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, தொடர்ந்து இஸ்லாம் நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து இஸ்ரேலை புறக்கணிக்கிறதுக்கான முடிவுகளை அடுத்தடுத்த ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமாங்க. அப்படியே அதை முடிச்சு வந்தோம்னா சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நிறைய அலச போகிறோம். எல்லா விஷயங்களும் ஒரு புதிய திருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் சம்பவம் பாட்டியும் பேரனுடைய சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாமா. ஏன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரெஜிட்டி வந்து ஒரு லேடியே கிடையாது, பெண் இருந்து ஆணாக மாறினவங்க, அவரோட தான் பாட்டியோடு தான் அந்த பேரன் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பாட்டியும் பேரனும் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க பாட்டுக்கு அது வந்து பாட்டி வந்து பாட்டியே கிடையாது தாத்தா அப்படின்னு சொன்னால் கடுப்பாகமாகாதான் அவர். அதனால் அங்கேருந்து நேராக அங்கே யூகேவுடைய கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. யூகேவுடைய கோர்ட்டில் கேஸை போட்டு நிறைய எவிடன்ஸ் கொடுத்தாங்க. அது பேர் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் அவர் எப்படி பெண்ணாகவே இருந்தார், பெண்ணாக வளர்ந்தார், பெண்ணாகவே இருக்கிறார், அதற்கான என்னென்ன ஆதாரங்கள் வேண்டுமோ அத்தனை ஆதாரங்களும் தனம் கோட்டார் அவர்களே உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆதாரங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து கொடுத்து அவர் வந்து பாட்டி தான் தாத்தா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்க. உலகத்திலே முதல் முறையாக ஒரு அதிபரோட மனைவிக்கு பயங்கர ஒரு ஃபெமிலியராக இருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லேடிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை, இந்த தாத்தாவுக்கு வந்த சோதனை, பாட்டிக்கு வந்து சோதனையாக பார்க்கப்படுது. இங்கே யூகே கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை யாருக்கு இருக்கிறது, மேக்ரான் அவர்களுக்கு இருக்கிறது. தனது பாட்டி தாத்தா ஏதோ நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சரி, இப்போ போலந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய விசாரணை ஒன்று நடத்தினாங்க. மே 2024 போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கம்பெனி எல்லாமே இயங்கிட்டுருக்கு. அது ஒரு எலக்ட்ரானிக் ஹப்புன்னு சொல்ல முடியும். திடீர்னு தீ பற்றி எரியுதுங்க, நிறைய இழப்பு. போலந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நேற்று அவசரமாக ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க. அது நடத்தினது யார் அப்படின்னா ரஷ்யா தான் நடத்தினாங்க, மறைமுகமாக ஆளை வச்சு. அப்போ ஒரு நாட்டின் மீது தீங்கிழிக்கும் எண்ணத்தோடு பெரிய தாக்கல் நிகழ்த்தி பெரிய பேர் இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நடத்தின ட்ரோனுக்கே நீங்கள் இன்னும் எந்த பதிலும் சொல்லலைன்னா இப்போ எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களா இல்லையா, ஆர்டிகிள் 5 பயன்படுத்துகிறீங்களா இல்லையா, இல்லை என்கிட்ட அணு ஆயுதத்தை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒன்று கொடுக்கவும் மாட்டேன்றீங்க, ஆர்டிகிள் 5 பயன்படுத்தவும் மாட்டேன்றீங்க, எல்லாம் ஒன்று பண்ணுங்கள். முந்தாண்டியதே இது சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நோ ஃப்ளை ஜோன் வந்து உக்ரைனுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே திடீர்னு இங்கே வர்றதுனால தான் நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியல. இப்போ உக்ரைனுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக சுட்டு வீழ்த்திடலாம்ல. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். எதுவுமே பண்ணலைன்னா எப்படி நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு போலந்து வந்து ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. இப்போ அணு ஆயுதன்றது ரொம்ப சாதாரண விஷயமாக போயிடுச்சுங்க. எல்லா நாடுகளுமே தனது உரியதாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காலைல கூட நம்ம பாகிஸ்தான் சவுதியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்புறம் ஏற்கனவே ஸ்பெயின் வந்து எனக்கு அணு ஆயுதம் வேணும், அது இருந்தால் நான் போர் நிறுத்திடும்னு சொல்கிறது. போலந்து இப்போ எனக்கு வேணுன்றாங்க. இப்போ ஈரானும் ஒரு பக்கம் அணு ஆயுதம் இருந்தால் தான் நம்மளை யாரும் தொட மாட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வைத்திருக்க ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஏதோ ஒரு சம்பவம். இனி உலகில் வந்து இந்த பணம் மீதியெல்லாம் குவிய அது ஒன்று மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துகிறது, இன்னொன்று வந்து அணு ஆயுத ரீதியான இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்ல முடியும். லிதுவேனியா வந்து அங்கே ரஷ்யா கட்டுறந்தான் எலக்ட்ரிக் மீதி எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசி கம்பத்தை, அந்த எலக்ட்ரிக் கம்பத்தை வந்து வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க நெக்ஸ்ட் இயர் February தான் டைம் கொடுத்தாங்க.
65 வருஷமாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு பந்தத்தை லிதுவேனியா முழுமையாக இனி எங்களுக்கு ரஷ்யா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உக்ரைனுடைய நற்செய்தியாக குறிப்பாக எல்லை பகுதியில் டானக்ஸ் பகுதியில் ஒரு 1300 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு, ஸ்கொயர் கிலோமீட்டர்னால் அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், 130 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கும், அது கூட கம்மியாக இருக்கே. பட் ஆனால் இவங்க அந்தளவுக்கு சொல்கிறாரு. பட் நான் சொல்லிடுறேன் அவர் சொன்னதை, அப்புறம் நீங்கள் பெரிய பகுதியில் முன்னேறிட்டுன்னு சொல்கிறார் யார், ஜெலன்ஸ்கி. அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக முன்னேறி இருக்கோம், எங்கள் பகுதிக்குள்ளே கட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் ரஷ்யா வேறு அடின்னு அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு ஒன்று சொல்கிறாரு. இரண்டாவது ஒரு 1300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்தி பெருசாக ட்ராப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக கடந்த 2 நாட்களாக 16, 17ஆம் தேதி நடந்த தாக்குதலோட நிலவரங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லை பகுதியிலையும் சரி அங்கே உக்ரைனுக்குள்ளேயும் சரி பெரிய தாக்கல் நிலவுகிறது. அந்த மின்னல் வெட்டின மாதிரி இருக்குல்ல, மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரிக் சப்ளை இருக்கக்கூடிய இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது ரஷ்யாவில் நடத்துன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உக்ரைன்லேயும் பெரிய இழப்புகள், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இழந்துட்டு வராங்க. ரஷ்யா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டார்கெட் வச்சுட்டே இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் சிறப்பு. ஏன்னா நான் கடந்த 2-3 நாளாக உங்ககிட்ட சொல்லலை, இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது இவங்க பக்கம் இருந்தாலும் இவங்க தொடர்ந்து எங்கள் கீழே கிரிமியா மீதும் சரி மற்ற இடத்துலையும் தொடர்ந்து அந்த இலக்குகளை வைத்துட்ருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, வெள்ளை மாளிகைன்னே வருது. எங்கள் யூகேவுக்கு போயிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள், அங்கே போயிட்டு சிறப்பு விருந்தெல்லாம் அளிக்கப்பட்டது இல்லையா. ஃபைனலாக அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கான அக்ரிமெண்ட்டை பேசினாங்க. அப்போ அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பக்கம் ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் வந்து கிர் ஸ்டார்மர். இந்த பதிவை நான் 3 விதமாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே ரஷ்யா உக்ரைனை பற்றி என்ன பேசினாங்களோ அதை மட்டும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் இஸ்ரேலை பற்றி என்ன பேசினாங்களோ அந்த டாப்பிக்கில் போய் பேசிடுறேன். மீதி மற்ற டாபிக் என்ன சொன்னாங்களோ அதை நான் ஜென்ரலாக நான் பேசிடுறேன். மொதல் என்ன அப்படின்னா, புடின் அவர்கள் வந்து தனது முகத்தை சுயரூபத்தை வந்து காட்டிட்டார். தொடர்ந்து இன்வேஷன், அதாவது இல்லீகலாக ஒரு பகுதியை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அப்பாவி மக்கள், இந்த போருன்னா என்னன்னே தெரியாத அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறாரு. தொடர்ந்து அவருடைய மக்கள் இழக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இழந்த மக்களுக்கு ஈடு செய்கிற மாதிரி தொடர்ந்து உக்ரைனுடைய மக்களையும் இழக்க வைக்கிறார். ஆனால் அவங்க மக்கள் தான் கில்லிங் அதிகமாக இருக்குது, அவங்க மக்கள் தான் இழந்தது அதிகமாக இருக்குன்றாங்க. சரி, இவங்க வாதத்தின்படி பார்த்தோம்னா கூட இன்று கூட என்ன பண்ணாங்க, ரஷ்யா வந்து இறந்த உடல்களை பரிமாறிக்கிறாங்க. ரஷ்யா வந்து 1000 கொடுக்குறாங்க, உக்ரைன் ஆனால் 24 கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எப்படி இவங்க சொல்கிறாங்க 23ஆம் புலிகேசிலாம் வந்து எப்படி பாருங்கன்னு தெரில. ஆனால் இவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இல்லை, உக்ரைனில் தான் கம்மி இழப்பு, ரஷ்யா அதிகமாக இழப்பு பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு முறையும் டெட் பாடி சப்மிட் பண்ணும்போதெல்லாம் ரஷ்யா அதிகமாக சப்மிட் பண்ணுறாங்க. அது அந்த கான்ட்ராவர்சி அவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா அந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நேற்று கிங் சார்லஸ் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா, ஆல்மோஸ்ட் இந்த யுத்தம் வந்து நிறைவு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நான் நிறைய ஜெலன்ஸ்கி கிட்டலாம் பேசிட்டுன்றாரு. அந்த இடத்துல ட்ரம்ப் இப்படி திரும்பி பார்த்தாரு, என்னப்பா நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு தலைவர் இந்த போரை நிறுத்தி நோபல் பரிசு வாங்கிட்டு வராட்டுக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அவர் நேற்று இந்த விருந்து ஒன்று படித்தார் இல்லையா, ஒரு 150 பேர்த்துக்கு பார்க்கல அந்த அரண்மனையில். அப்படி விருந்து படைக்கும்போது எழுந்து பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னார். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த வாரம் நிறுத்திடுவோன்ற மாதிரி கிங் சார்லஸ் சொன்ன பண்ணி இப்படி இருக்கார். அப்படியே இப்படி ஸ்லோ மோஷனில் திரும்ப கடற்கடன்னு அப்படி திரும்பிட்டு என்ன நோபல் பரிசு அவருக்கு போயிடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஒரு பெரிய ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை 2-3 நாளாக போயிட்டுருக்கு. ஸ்லோவாக்கியாக்கிட்டேயும் ஹங்கேரிக்கிட்டேயும் நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறது நிறுத்தினீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் தடை விதிக்கலான் இருக்கோம், உங்களால் தான் 19ஆம் கட்ட பொருளாதார தடை பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட ரவுண்டில் கேட்குறாங்க. பட் 2 நாடுகளும் நம்ம தொடர்ந்து மறுக்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு அந்த இழப்பீடு கொடுங்களேன், நாங்கள் நார்மலாக இப்போ இங்கே ரஷ்யா கிட்ட வாங்குறத விட நீங்கள் சொல்கிற நாடுகள் நான் அமெரிக்கா கிட்ட கூட வாங்கிக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஷியேட் எனக்கு மேட்ச் பண்ணி எங்களுக்கு இழப்பீடுக்கான தொகையை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இப்பயே உங்கள் கண் முன்னாடி ஒத்துக்கிறேன்றாங்க. அது மட்டும் மாட்டேன்றாங்க, அது அந்த நாடு தான் பேர் பண்ணிக்கணுன்றாங்க. சரி, அதேமாரி ஐரோப்பா வந்து இப்போ இழப்பீடு இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ மற்ற ஜெர்மனி ஐரோப்பா எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்று ப்ளூம்பர்க் பத்திரிக்கை வந்து நம்மளோட கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஐரோப்பானுடைய கண்ட்ரி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக 3 மும்மூர்த்திகள், ஒன்று வந்து ஐரோப்பாவில் இல்லைன்னா கூட கிர் ஸ்டார்மர் அவர்கள், இன்னொன்று ஜெர்மனி, இன்னொன்று ஃப்ரான்ஸ். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 8000 பேர்த்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. நான் 2 நாளாக சொல்லலை, இருந்தாலும் அவங்க போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வெடித்து கொண்டே இருக்கிறது கூடிய வரையில் நீங்கள் எதிர்பாருங்க.
ஃப்ரான்ஸில் பெரிய சம்பவம் நிகழப்போகிறது. ஏன்னா அங்கே கண்டிப்பாக நாங்கள் பென்ஷன் ஸ்கீமை கட் பண்ண போகிறோன்றாங்க. அடுத்தடுத்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ போராட்டங்கள் இன்னைக்கு காலைல கூட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில். மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், நான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் அடுத்தடுத்து போராட்டத்தில் கலந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டே தான் இருக்குது. அப்போ ஜெர்மனி வந்து இன்னும் அதை விட மோசமாக பிரிங்க் ஆகிட்டுருக்கு. அவங்க பொருளாதார சூழ்நிலை சமாளிக்க முடியல, அங்கேயுமே ரொம்ப கஷ்டம்தான். யூகே வந்து இமிக்ரேஷன் ப்ராப்ளம் சரி, மற்றதுலையும் சரி பெரிய அளவுக்கான கிரைசிஸ். இந்த 3 நாடுகளும் வந்து இந்த சூழ்நிலை எப்படி அவங்க டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ்யாவுடைய ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை வச்சு தான் அவங்க டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரி, நான் நினச்சிக்கிட்டேன் வெல்டன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. ஆக்சுவலாக ஜெர்மனியே வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பெல்லாம் ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருடுறதுக்கு நிறைய யோசனை பண்ணாங்க ஜெர்மனி. ஏன்னா சப்போஸ் இவங்க திருடினாங்கன்னா அங்கே ஜெர்மனியோட சொத்துக்கள் அங்கே நிறைய இருக்குது ரஷ்யாவுக்குள்ளார், அவங்க எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய பாதிக்கப்படும். ஆளுங்கட்சி இன்னும் செல்வாக்கை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரனால தொடர்ந்து அதை மறுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து கை வைக்கலாமா இல்லை வேண்டாமான்ற சமயத்தில் இப்போ அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு உதவியை நிறுத்திட்டாங்க. காசு கொடுத்தா கையில் காசு வாயில் தோசைன்ட்டாங்க. இப்போ கூட இந்த நேட்டோ நாடுகள் சப்மிட் பண்ணதில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, எனக்கு HIMARS வருது, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வருது, மீது எல்லாமே என் கைக்கு வந்து சேரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொன்னார். அதனால் இந்த ஃபண்டு வந்து கை பெருசாக குறையிறதுனால இப்போ ஜெர்மனிக்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது, கொஞ்சம் திருடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஒரு திருடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த மாதம் அக்டோபர் 22, 23 அது வரைக்கும் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கோங்கட்டா, அவங்களா திருட முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா என்னென்னு யோசனை பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு 50 பில்லியன் பக்கம் லோனாக கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு வந்து இந்த பக்கம் ஐரோப்பாவிலேருந்து. அந்த 50 பில்லியனை சரி கட்டுவதற்காகவும் மீதி தொகையை வந்து நம்ம திருடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம பழக்கம் அது. நம்ம பழக்கத்துக்கு என்ன புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம கை வந்து கலர் இல்லையா, கொஞ்சம் திருடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மனி அதுவுமே கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லவங்க மாதிரி. அது ஒரு பக்கம் நம்ம சைடில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ தொடர்ந்து ரஷ்யாவோட செயல்பாடு கரெக்டாக இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய சீஃப் ஜெனரல் வலாரி கார்ஷிமோவ் அவர்கள் வந்து அடுத்த இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாராம் புட்டின். பரவாயில்ல, வெல்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கொரியா வந்து ரஷ்யா மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டுனால ஒரு பகீர் குற்றச்சாட்டு, உங்களுக்கே பகீர்னு ஆயிடுச்சா, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. என்னன்னா, இப்போ அணு ஆயுதம் தாங்கி சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து வடகொரியா தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பவர் கிடையாது, அந்த அவ்வளோ டெக்னிக்கலும் கிடையாது. எல்லாமே ரஷ்யா அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா கொஞ்சம் பார்த்து விசாரிங்க அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அமெரிக்கா நினச்சிப்பாங்க, நம்ம இருக்கிற இந்த பிரச்சனையில் நீ வேறு அம்மா சைடில் வந்து எத்தனை நாட்டை தான் சமாளிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை ஓடி வந்து சமாளிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுங்க. இந்த நிகழ்வுகளையும் தாண்டி அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நேராக இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஏன்னா இஸ்ரேலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. குறிப்பாக ஜோர்டன்லேருந்து ஒரு 2 ஜோர்டனுடைய முன்னாள் இராணுவ வீரர்கள், ரிட்டையர் ஆன இராணுவ வீரர்கள் 2 பேர் கன்னோடு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் மேலே பாருங்கள், ஷேக் ஹுசேன் ஜோர்டன் ரிவர் கிராசிங்கும் அப்புறம் வந்து கிங் ஹுசேன் கீழே, இந்த 2 பிரிட்ஜ் பக்கத்தில் மேலே ஒருத்தனும் கீழே ஒருத்தனும் நுழைஞ்சு கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டான். சுட ஆரம்பித்த உடனே ஒரு 3 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அவங்கள 2 பேர்த்தையும். இப்போ இதனால் என்னென்னா, இங்கே ஜெருசலமுக்குள்ளே நடக்கும், வெஸ்ட் பேங்க்குள்ளே நடக்கும், இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அதனால் உடனே அவங்க தனது கோபத்தை காட்டிடுவாங்க, உள்ளே போயிட்டு அடித்து நிறைய கைது பண்ணுவாங்க, அது இது பண்ணுவாங்க. பட் இப்போ நடந்தது ஜோர்டன். அப்போ ஜோர்டனுடைய எல்லை பகுதியில் நடந்ததுனால இது எப்படி இஸ்ரேல் வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்க, எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டு கண்டிப்பாக நாங்கள் பதிலடி காட்டியே தீர்வுன்றாங்க. பட் எத்தனை நாடுகள் எப்படி சமாளிக்கிறாங்க, சுற்றியும் தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த பக்கம் இப்போ எகிப்துமே வந்து நிறையா வசனம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இஸ்ரேலை பார்த்து. ஏற்கனவே எங்கள் எமினிய ஒதிக்கல்லேருந்து, கத்தார்லேருந்து, ஈரான்லேருந்து, சிரியா, அந்த பக்கம் ஈராக், இப்போ ஜோர்டனும் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. பட் ஜோர்டன் அந்தளவுக்கு வராது, அமெரிக்கா உள்ள ஓடி தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பதற்றம் அந்த இடத்துல தென்படுகிறது. கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க அந்த இடத்துல. இப்போ கத்தார் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் மீது வந்து ஒட்டுமொத்தமாக
நடைமுறை மீறி தாக்கம் நிகழ்த்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் லாவில் ஃபைல் பண்ணிட்டாங்க கத்தார். இது உடனடியாக விசாரிக்கணும், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன விதமான விசாரணை எடுத்து எப்படி இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இஸ்ரேல் கொஞ்சம் நடுக்கத்தில் இருக்காங்க. ஏதாவது புதுசாக தண்டனை கொடுத்துருவாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற அடிப்படையில் இருக்காங்க இவங்க. என்னை முறைக்காதீங்க, சீரியஸாக சொல்லிட்டுருக்கிறேன். அடுத்து வந்து ஸ்பெயின். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட தீர்ப்பு எந்த அளவுக்கு இஸ்ரேலை பாதிச்சிரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க ப்ரொசீஜர் படி போகணும்னு நினைக்கிறாங்க. கத்தார் வந்து இதெல்லாம் அமெரிக்கா வந்து செக் பண்ணுறாங்க. அதாவது கத்தார் வந்து இப்போ நான் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும்போது அமெரிக்கா வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுமா அவங்கள சப்போர்ட் பண்ணுமா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு அமெரிக்கா எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸ்பெயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாஸ்க் ஒன்று உருவாக்கிட்டாங்க. அதாவது கிரேட் டாஸ்க் அப்படின்னா தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன், காசாவுக்குள்ளார என்ன நடக்குது, ஹியூமன் வயலேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதை கொண்டு போயிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நம்ம ஃபைலாக சப்மிட் பண்ணணும். நம்ம அப்படியே நம்ம டாக்குமெண்ட்லாம் நின்று பேசணும். பார்த்தாவே தண்டனை கொடுக்குற அளவுக்கு வச்சு செய்யணுன்றாங்க. எப்படி மாறு வேஷத்தில் போயிட்டு அங்கே காசாவுக்குள்ளே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களோ, போட்டு தள்ளிட்டு போகிறாங்கப்பா. பார்த்து எப்படியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீடியோ பதிவுகள் நிறைய வெளியே வரும். அல்ஜசீரா வெளியே விடுவாங்க, அங்கேருந்து பதிவுகள்லாம் நிறைய வருது. நீங்கள் டெலகிராமில் போனீங்கன்னா நான் அது பாட்டு வந்து வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து கொட்டும். அப்படி அந்த வீடியோலாம் எடுத்து வச்சு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதுக்கு எதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸு, ஏதாவது ஒரு யூடியூபர் மாதிரி எங்களை மாதிரி இருப்பாங்க, அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது வந்து பெருசாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை போயிட்டு பயங்கரமாக பண்ண போகிறேன்றாங்க. மற்ற எல்லா நாடுகளை விட ஸ்பெயின் முழுவதுமே அந்த இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு தெரியுதுங்க, எதிர்ப்புமே தெரியுதுங்க. ஒரு லைவ் டிவி ஹோஸ்ட்டில் வந்து இஸ்ரேலில் இந்த மாதிரி வீடியோலாம் வெளியிடுறாங்க. மிடில் ஃபிங்கர்லாம் காட்டி குறிப்பாக நெதன்யாகு அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து பார்க்க முடியுது. இதில் நான் 2 ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. அதாவது ஒன்று வந்து யூகே, இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று யூகேவும் இன்றைக்கி அந்த நிலைப்பாடில் இருக்குன்ற சொல்லும்போது இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, கிறிஸ்டார்மர் சொல்லும்போது எனக்கு அந்த நிலைப்பாடில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு ஒன்று சொல்லிட்டாரு. இரண்டாவது என்ன, எல்லா ஹாஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ணி ஆகணும், அது நாங்கள் ஒருங்கிணைத்த முடிவில் இருக்கோம். ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே பேச்சுவார்த்தைக்கு உகந்த நேரமாக இருக்கும், இல்லைனா அது வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. சரி, இப்போ பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு கோரிக்கையில் இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் நான் இது நிறைய தடவை காட்டினாலும் இந்த தடவை கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏரியா ஏன்னு இருக்குல்ல, பஞ்சு முட்டாய் கலரில், இது வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா. எவ்வளோங்க இருக்குது, ஒட்டுமொத்த ஏரியாவில் இந்த 100%ல் 18% மட்டும் தான் பாலஸ்தீன கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை வைத்து எப்படி இவங்க ஃபுல் ஸ்டேட்டுக்கான, அதாவது தனிநாடுக்கான கோரிக்கையில் வெற்றி பெறுவாங்க, மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. ஏரியா பி இருக்குல்ல, அதாவது நீல கலர் பார் இருக்குல்ல லைட்டாக, அந்த நீல கலர் தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் அவங்க இஸ்ரேல் வந்து இணைந்த ஒரு ஜாயின்ட் ஃபோர்ஸ் மாதிரி இருக்காங்க. அதுவுமே கூட இஸ்ரேல் கட்டுப்பாடு தான், பட் பாலஸ்தீனம் இணைந்து இருக்கிறாங்க. அது 22% வச்சுக்கோங்களேன். அதில் ரெட் கலர் பாருங்கள், ஜெருசலம் பக்கத்தில் ஈஸ்ட் ஜெருசலம் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ 2-3 நாளாக பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஈஸ்ட் ஜெருசலம் வந்து 1980 இஸ்ரேல் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அனெக்ஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அங்கே தொழுகை நடத்தணும் அப்படின்னாலும் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் தொழுகை நடத்தணும், நிறைய தடவை தடுத்து ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. அது கூடுதல் தகவல். மீதி அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பார்த்தியா, ஏரியா சி, அது 60% இருக்குங்க. 60% யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இஸ்ரேலினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ அதாவது சி, அப்போ இங்கே ஒரு 60, அது ஒரு 20ன்னு பார்த்தீங்கன்னா 82% இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையில் எப்படி இவங்க சக்ஸஸ் பெறுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. முழு கண்ட்ரோல் இவங்ககிட்ட வந்துருச்சு. மீதி 22 மட்டும்தான் இருக்குது. அந்த 22மே முழுசாக எங்கள் கண்ட்ரோலில் வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹமாஸ் பிரச்சனை தீரல அப்படின்னா, ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளை விடுவிக்காமல் தொடர்ந்ததுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே விவகாரம் முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் விவகாரம் முடிஞ்சு போயிடும். இதில் யார் வந்து நாங்கள் இழந்த பகுதியை பிடிக்க போகிறோம், காசாவுக்கான தனிநாடு கோரிக்கையில் நாங்கள் வெற்றி பெற போகிறோம்னு நினச்சி நுழைந்த ஹமாஸுக்கு அங்கே காசாவை இழந்ததை விட பாலஸ்தீனத்தை அதிகமாக இழந்துட்டாங்க. இன்னும் நிலைமைகள் வந்து மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட நெதன்யாகு அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது காலமாக 1000 வருடங்களாக நாங்கள் அந்த மண்ணுக்கு வந்து சொந்தக்காரங்க. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி வந்து நீங்கள் எங்களை சேலஞ்ச் பண்ணுறீங்களா,
அவர் சொல்ல வந்த வார்த்தை என்னென்னா, எரடகன் அவர்கள் வந்து ஏதோ அகதிகளாக உள்ள வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த இடத்த நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க. அதிகபட்சம் நெதன்யாகு அவங்க தாத்தா காலத்தில் வந்து இருப்பாரா, அவரே வெளியிலேருந்து வந்தவர் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 ஜென்ரேஷனை வச்சு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய சந்ததியும் எங்களுடைய மதத்தையும் எங்களுடைய இதையும் புண்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடிச்சுடுவோம். கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசணும் இஸ்ரேல், கேர்ஃபுல்லாக இருங்கன்ட்டாங்க. சரி, ஏன் திடீர்னு இன்றைக்கி இந்த டாபிக் பேசுகிறாருன்னா, அவர் அப்பாஸ் அவர்கள் அங்கே துருக்கிக்கு போயிருக்கிறார். தலைவரே, நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்க, எனக்கு சீக்கிரமாக பேசி என் நாட்டை கொஞ்சம் மீத்தி கொடுங்கன்றாங்க. இப்போ யுஏஇ என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதி, அந்த ஈஸ்ட் ஜெருசலம் அடுத்தடுத்த முன்னேற்றம் இதெல்லாம் தொடர்ந்து முன்னேறும் போது யுஏஇ வந்து நான் முழு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண போகிறேன், இந்த ஆபிரகாம் அக்காடு ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இங்கே சைப்ரஸ் சொல்லுவாங்க, அதாவது இஸ்ரேலுக்கு மேலே ஒரு குட்டி நாடு சைப்ரஸ். அந்த சைப்ரஸில் ஒரு பகுதி அரசாங்கத்தை கட்டுப்பாடும், மீதி பாதி வந்து துருக்கியோட கட்டுப்பாடு இருக்குது, சென்ட்ரல் ஐநா இருக்குது. இப்போ திடீர்னு துருக்கி வந்து உள்ளே நுழைவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரும் படையை வந்து இஸ்ரேல் ஒரு 4 நாளாக அங்கே பெருசாக ஃபோர்ஸ் ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் நிறுவிட்டு இருக்காங்க. அங்கேவுமே என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல, பட் அங்கே ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மொசார்னுடைய சீஃப் வந்து டேவிட் பர்னா அவர்கள் வந்து பேசும்போது, இப்போ நாங்கள் முன்னே விட கற்பனைக்கு எட்டாத ஈரானில் வந்து முழுசாக ஊடுருவி நிற்கிறோம். நாங்கள் இப்போ இன்சைடு தெஹரானில் என்ன செய்யணுமோ இந்த செகண்டில் எங்களால் செய்ய முடியும். ஸோ இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய செக்யூரிட்டியும் சரி மீது அத்தனையும் வந்து வேரோடு பிடுங்க போகிறோம். எந்த நாடாக இருந்தாலும் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் பிடுங்க போகிறோன்றாங்க. ஐ மீன் அடுத்தடுத்து அணு ஆயுதங்கள் சோதனை செய்யும் பட்சத்தில் முடிச்சிடுவோம் அப்படின்றாங்க என்று அதாவது நெதன்யாகு அவர்கள் அது வந்து பெருமையாக குறிப்பிட்டிருந்தாலும் கூடுதல் தகவல் நான் டிசம்பர் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதை நோக்கி தான் இவங்க ஒன்று ஒன்றா சொல்கிறாங்களோன்ற இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். நம்ம அப்படி இல்லாமல் ஐஏயோட அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம். ஒரு சில வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருந்தாங்க. காசாவுக்குள்ளார ஹமாஸனுடைய குடோன் மீது நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி இருந்தோன்ற ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. கொஞ்சம் இஸ்ரேலுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கலை, வெப்பனும் வாங்கலைன்றதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எப்போ அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் எடுத்துருக்கிறாங்க பிலிப்பைன்ஸு. இப்போ இஸ்ரேலினுடைய கோரிக்கை என்ன? சிரியாவில் இப்போ லண்டனில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது இல்லாமல் இங்கே சிரியாவிலிருந்து ஒரு டீம் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க 25 வருஷத்துக்கு. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, அவங்க கேட்குறது என்னென்னா, கோலனைட்ஸ் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, அது வந்து இஸ்ரேல் எங்களுக்கு பகுதி சொந்தன்றாங்க. அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல டமாஸ்கஸ் பக்கத்தில், இது வந்து டீமிலிட்டரி ஜோன், எந்த இராணுவமும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல அல்ஸ்வைடா ப்ராவினன்ஸ் இருக்குல்ல டமாஸ்கஸ் வரைக்குமே, இந்த பகுதி வந்து நோ ஃப்ளை ஜோனாக அனௌன்ஸ் பண்ணுவோம். இதை மட்டும் பண்ண சொல்கிறாங்க. இதை ஆல்மோஸ்ட் சிரியா ஒத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இப்போ துருக்கி மட்டும் தான் கொஞ்சம் ஒத்துக்காமல் இருக்காங்க. துருக்கியினுடைய ப்ரெசன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருந்து போங்க, பட் எங்களுக்கு இந்த பகுதியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்படி நோ ஃப்ளை ஜோன் மீதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலன்னா அடுத்த இன்னொரு 50-100 வருஷத்தில் பார்த்தோம்னா இதுவுமே இனி இஸ்ரேல் வசம் முழுமையாக செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் இப்போ கோலனைட்ஸ் எல்லாமே இஸ்ரேல் தன் பக்கம் இணைத்ததுக்கான முழு காரணமாக நம்ம பார்க்க முடியும். நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகளும். இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் கிறிஸ் ஆர்மர் அவர்களும் பேசினதில் மிக முக்கியமான பதிவு என்னென்னா, நான் வந்து இலீகல் மைக்ரன்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன், முடிந்த அளவுக்கு தடுன்னு சொன்னேன், எல்லாம் இராணுவத்தை இறக்குன்னு சொன்னேன். இது வந்து யூகேனுடைய வரலாற்றை சிதைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கூடிய விரைவில் பாருங்கன்றாங்க. பட் என்னென்னா ஒரு பெரிய உருட்டு ஒன்று நடந்துச்சு அந்த இடத்துல. 2 நாடுகளும் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க. அதில் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, 17 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கள் நாடு வந்து எங்கள் யூகேக்குள்ளே பண்ண போகிறேன்றாரு. 17 ட்ரில்லியன் அப்படின்னா இது எப்படி நடைமுறை சாத்தியம் இல்லைன்னா, இப்போ வேர்ல்டுலேயே அதிகமான எக்கானமி இருக்கிற நாடு அவங்க தான், அமெரிக்கா தான். 30 ட்ரில்லியன் அவங்களோட வேல்யூ இப்போ 2025. இந்த 30 ட்ரில்லியன் தான் அவங்க ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது, இல்லை 17 பாதிக்கு மேலே ஒரு நாட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது எந்த வகையில் எப்படின்னு தெரியல, பட் அவர் ரொம்ப சீரியஸாக பேசினார். அடுத்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் ஃபிஷன், 6G டெக்னாலஜி இது எல்லாமே பெரிய அளவுக்கு உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட், பிளாக் ராக், என்விடியா, ஓப்பன்ஏஐ, ஆரக்கல், அமேசான், கோர்வேவ் இவங்க எல்லாமே 42 பில்லியனுக்கு மேலே யூகேல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் சிஸ்டத்தை மூலியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக கொண்டு வர போகிறோன்ற மாதிரி பெருசாக போடுறாங்க. இப்போ யூகே கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனத்தோட ஃபோனு பயன்படுத்தினதுக்கு
உங்களுடைய சீக்ரெட் டேட்டாலாம் வெளியே வருது, எங்களுக்கு வந்து எண்ட் டு எண்டு அந்த ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, அது இன்னும் ஃப்ளோவில் வரல, அந்த சீக்ரெட்டாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டது. ஆப்பிள் ஃபோனோட சீக்ரெட் கோடிங் கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஆப்பிள் ஃபோன் மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அமெரிக்காவில் என்வே வந்து உள்ளே வராங்க. துளசி ஜபாட் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க யூகேயில். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நிறுவனத்துக்கும் உள்ள சந்தேகம் வருது, இவ்வளோ உள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வராங்களே யூகே, இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் அமெரிக்காவின் முழு அடிமையாக மாறலையா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். பட் அவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. 42 பில்லியன் 17 ட்ரில்லியன் எல்லாம் பெரிய விஷயங்கள். நிதி நிறைவு பகுதியில் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கலந்துக்குவதற்காக போகிறாரு. ஆனால் அவர் கலந்துக்க போகும்போது இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட்டெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. 1000 பாகிஸ்தான், அதாவது ஒரு 1000 லெட்டருக்கு மேலே எழுதியிருப்பாங்கன்றாங்க. ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு. பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவர்களே இல்லீகலாக வச்சுருக்காங்க, பொலிட்டிக்கல் மோட்டிவாக தான் வச்சுருக்காங்க, எலெக்ஷனே வந்து ரிகட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே அதில் இராணுவத்தினுடைய தலையீடு, இராணுவம் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற மாதிரி குற்றச்சாட்டை சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இம்ரான்கான் விடுதலை பண்ணுன்றாங்க. நாளைக்கு அவருக்கு ட்ரையல் இருக்குது. அதனால் இப்போ லைட்டாக திரும்புதோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. பாகிஸ்தான் இப்போ இருக்கிற நிலைமையை எதிர்த்து திடீர்னு அமெரிக்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மேபி இதுக்கப்புறம் அவங்க சவுதி அரேபியா கிட்ட சைன்லாம் கொஞ்சம் பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் சவுதி அரேபியா அவ்வளோ சீக்கிரம் வந்து டவுன் பண்ண முடியாது. மற்ற எல்லாம்னா அவங்க இப்போ அரபு நாடுகளில் கொஞ்சம் ஒரு கிங்காக மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க சவுதி அரேபியா. அவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் அவ்வளோ சீக்கிரம் டவுன்லாம் பண்ண முடியாதுன்னு நான் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன். நான் இப்போயும் நான் உறுதியாக சொல்கிறேன் நான். பட் இந்த அக்ரிமெண்ட் இது எல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அடுத்து எப்படி உள்ளே ஓடி வராங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம அடுத்து சீனானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்ந்து தைவானுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் ரோல் அவுட் ஆகலை, உங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு, தொடர்ந்து நீங்கள் அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வாங்குறது நிறுத்தணும், உடனடியாக கேன்சல் பண்ணுங்கள், எல்லாம் வகுந்துன்னு இருக்கிறாங்க. சரி, இது எந்த அளவுக்கு சீரியஸானு தெரில. நீங்கள் எப்படியும் இன்னொரு 5 வருஷம் தாக்கல் நடத்த மாட்டீங்க, இந்த மாதிரி டைலாக் அப்பப்போ கேட்கலான்னு தோணும். அப்புறம் துருக்கியினுடைய பேரக்டர் ட்ரோன் அங்கே சூடானில் கொடுக்கும்போது சூடான் இராணுவ மிலிட்டரி வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துல பொதுமக்கள் மீது பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பதற்கு துருக்கியினுடைய பேரக்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதாவது ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் வரும் காலங்கட்டத்தில் இது வந்து அவங்க பெருசாக இப்போ எமினி அவதிகள்கிட்டையோ மற்றவங்ககிட்டே சேர்த்துனாங்கன்னா இப்போ ரெட்சி கடல் பகுதியில் மேலும் நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது, அதனால் அதை நம்ம பெருசாக தடை விதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறதுன்றாங்க. சரி, நான் எதிர்பார்த்தேன். நான் இந்த அரபு நாடுகள் கூட்டமைப்பு கூட்டும் போதும் அடுத்தடுத்து எதிர்ப்புகள் வரும்போது ஏதாவது ஒரு செக் வைப்பாங்க துருக்கிக்கு அப்படின்னு நினச்சேன். நான் செக் வச்சுருக்காங்க. இனி வந்து ட்ரோன் தனிப்பட்ட முறையில் அது தடை செஞ்சால் மட்டும்தான் ஆதிக்கம் குறையும், இல்லைனா அதை முழுக்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரவாதோட கைகளுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ அந்த கண்டிஷன்லாம் இருக்குது, தீவிரவாதிகளுக்கு சேல்ஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னு இன்றைக்கி ஐநான்ற பாருங்கள், ஐரோப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே துருக்கி சொன்ன டைலாக்லாம் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஐரோப்பாவை காப்பாற்றணும்னா எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது, ஐரோப்பா நாங்கள் தான் காப்பாற்றி ஆகணும்னு அவர் சொன்னதும். அது இல்லாமல் அசர்பைஜான்லேருந்து ஆயில் ஏற்றுமதியோட மிகப்பெரிய ஹப்பே துருக்கி தான். இப்போ அமெரிக்கா ஏதாவது எசகு புசுக்கானாலும் இவங்க ஒன்று துருக்கி கிட்ட வாங்கணும், இல்லை அல்ஜீரியா கிட்ட வாங்கணும். அல்ஜீரியா கிட்ட வாங்குறதும் பெரிய சிக்கல் இருக்குது. அது வந்து இஸ்ரேல் ஏதாவது எசகு புசுக்கா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருதலை பட்சமாக இருக்கிற ஐரோப்பா எந்த அளவுக்கு துருக்கி மீது தடைகளை போட்டு நெருக்கடிகள் கொடுக்க முடியும்னு தெரியல. அதை பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவை மிரட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்கலாம். ஏன்னா கிரீன்லாந்தில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான போர் பயிற்சி, அமெரிக்கா இல்லாத தனிப்பட்ட முறையில் ஒரு போர் பயிற்சி, டென்மார்க்கோட இணைந்து. டென்மார்க்கு கிரீன்லாந்து அவங்க எல்லாம் ஒன்று தானே. இது வந்து அமெரிக்கா விடப்பட்ட எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய நிகழ்வுகள். இன்னும் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், நான் இந்திய நிகழ்வுகள் கூட சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக கிளியராக பேசலாம், நேரம் காலம் கருதி முடிக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அமெரிக்காவுக்கு இன்னொரு செக் கூட இருக்குது. கிளாடியா ஷென்பம் மெக்சிகோடைய பிரசிடெண்ட்டும் கெனடானுடைய மார்க் கார்னே அவர்களும் ஏற்றுமதி இறக்குமதி மீதி டீலாம் வந்து பயங்கரமாக ஓகே பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். அதனால் கொஞ்சம் அந்த பகுதியில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நினச்சி முடிச்சிக்கலாம் நம்ம. ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.